நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது கூரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாவூற்றத்திரம். அன்புள்ள ஏசப்பா, இந்த வேலையிலும் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த வேலைக்காக நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் பாடல் வேலையும் செய்தி வேலையும் கத்தாவை உமது கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை அப்பா நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தா நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தா நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்சமனே பூங்காவிலே கதறியலும் மோசை, கெத்சமனே பூங்காவிலே கதறியலும் மோசை, எத்திசையும் தோணிக்கின்றதே எங்கள் மனம் தீகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தா நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ, சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ, அப்போதும் அவர் காய் வேண்டினீரே, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ, அப்பாவும் அன்பு பெரிது, அப்பாவும் அன்பு பெரிது. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தா நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே தம் ஜீவன் தந்தீரன்றோ, எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே தம் ஜீவன் தந்தீரன்றோ, எந்தலை தரை மட்டும் தாழ்த்துகிறேன், தந்து விட்டேன் அன்பு கரங்களிலே, ஏச்சு என்றும் நடத்தும், ஏச்சு என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தா நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆவியானவர் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக என் தேவனை நான் துதிக்கிறேன். மற்றுமாக ஜோசுவா டிவி ஊழியத்திற்கும் நேயர்களுக்குமாக உங்களுக்காக என் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் இனிதான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிலுவை தின ஞானத்துக்கு தேவன் அப்பா பாராட்டின பெரிதான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 22வது அதிகாரம் 39ஆம் வசனம். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோடு கூட போனார்கள். ஆவியானவர் சிலுவை பாடுகளுக்கு முன்பாக அநேக காரியங்களை குறித்து
சீஷர்களுக்கு வெளிப்படுத்தி சொன்ன விவரத்தை ஒரு சில காரியமாக இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆவியானவர் சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்த காரியத்தை நாமளும் தன்னுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கும்படியாக ஆவியானவர் நமக்கு ஏவுகிறார். இதில் என்ன நம்ம பார்க்கிறோம் என்று பார்த்தீங்கன்னா, புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் வழக்கத்தின்படியே ஒவ்வொரு நாளும் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஆவியானவர் நமக்கு வாழ்ந்து காட்டிவிட்டு போயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும், அதாவது அவர் சீஷர்களோடு என்ன செய்கிறார், வழக்கமான ஒரு இடத்திற்கு சென்று அவர் என்ன செய்கிறார், அங்கே ஜெபிக்கிறார். இன்றைக்கும் ஆவியானவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது வழக்கமான, அதாவது ஒரு அர்ப்பணிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையை தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஒரு ஒப்பு கொடுக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கையை ஆவியானவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நம்ம இன்றைக்கு நம்மளுடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை தேவனிடம் ஒப்பு கொடுக்கிறதற்காக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவ்வாறாகத்தான் தன்னுடைய பிதாவிட்ட தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறதற்காக, தன்னை அர்ப்பணிக்கிறதற்காக அவர் ஒலிவமலைக்கு கடந்து சென்றார் என்று சொல்லி நம்ம அந்த வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். அதே போல தான் இன்னைக்கு இந்த பாடுகள் நிறைந்த உலகத்தில் நாமும் நம்மளுடைய வாழ்க்கையை, நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை தேவனுடைய கரங்களில் நம்ம அர்ப்பணிக்கிறவர்களாக, நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக நம்மை மாற வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு எதிர்பார்க்கிறார். ஆவியானவர் இதில் நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய முதலாவது ஒரு காரியம் என்ன என்று பார்த்தோம் என்றால், தன்னுடைய வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார். இன்றைக்கு நம்மளும் ஒவ்வொரு நாளும் நம்ம சரீரத்தை வழக்கத்தின்படியே அர்ப்பணிக்கிறவர்களாக நம்ம மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மளிடம் எதிர்பார்க்கிறார். நம்ம எதற்கெல்லாம் நம்ம ஒப்பு கொடுத்து இருக்கிறோம்? உலக காரியங்களை சரீரத்தை ஒப்பு கொடுத்துருக்கோமா? எதற்காக நம்ம அர்ப்பணித்து கொண்டு இருக்கிறோம்? இன்னைக்கு ஆவியானவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறார். உங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை நீங்கள் எனக்காக ஒப்பு கொடுப்பீர்களா, எனக்காக அர்ப்பணிப்பீர்களா என்று சொல்லி ஆவியானவர் இன்னைக்கு நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறார். அன்றைக்கு சீஷர்கள்ட்டையும் ஆவியானவர் அதைத்தான் எதிர்பார்த்தார். நீங்களும் வழக்கத்தின்படியே ஒப்பு கொடுங்க, அப்போ உங்களை அர்ப்பணிங்க என்று சொல்லி ஆவியானவர் சீஷர்கள்ட்ட வேண்டிக் கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மட்டையும் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற முதலாவது காரியம், அந்த கெத்சமனே தோட்டத்தில், அந்த ஒலிவ மலையில் தேவன் நம்மளை பார்த்து கேட்கிறார், ஒரு அர்ப்பணிப்பு நிறைந்த வாழ்க்கை வேண்டும். நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது அர்ப்பணிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆவியானவர், நீ உன்னுடைய சரீரத்தை, உன்னுடைய ஆத்துமாவை எனக்காக ஒப்பு கொடுப்பாயா என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு முதலாவது இந்த காரியத்தை நம்மளிடம் எதிர்பார்க்கிறார். முதலாவது காரியமாக அர்ப்பணிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை, அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சரீரமாக தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு நம்ம ஆவியான ஒரு கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா, ஒவ்வொரு நாளும் தகப்பனே, வழக்கத்தின்படி நீர் எப்படி ஒலிவமலைக்கு சென்று தகப்பனே உங்களை அர்ப்பணித்தீரோ, பிதாவின் கரங்களில் எப்படி நீர் உண்மை ஒப்பு கொடுத்தீரப்பா, இன்றைக்கு நாங்கள் உண்மை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே அப்படி என்று சொல்லி ஒரு வார்த்தையை தேவன் நம்மளிடம் எதிர்பார்க்கிறார். நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? தன்னை சரீரங்கள் ஆவியானவருக்கு நேராக நம்ம அர்ப்பணிக்கலாமா? ஆவியானவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுங்க, தேவன் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார் சீஷர்களைப் போல. இரண்டாவது ஒரு காரியம், லூக்கா 22 அதிகாரம் 40 பார்க்கலாம். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். இரண்டாவது, ஒலிவ மலையில் ஆவியானவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன என்று பார்த்தோம் என்றால், சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் இன்றைக்கு பிசாசின் தந்திரங்களில் அநேக நேரங்கள் நம்ம சிக்குண்டு என்ன செய்கிறோம், சோதனைகளில் விழுந்து போகிறோம். நீங்கள் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது, நான் இதுவரைக்கும் உங்களிடத்தில் இருந்தேன், இனி நான் என் பிதாவிடத்துக்கு போகிறேன், என்னை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்க போகிறாங்க அப்படி என்று சொல்லி தன்னை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆவியானவர். நீங்க என்ன செய்யணும்? சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஒரு ஜெபம் ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். நம்மகிட்ட நிறைய நேரங்களில் பிசாசின் கண்ணிகளில், பிசாசின் வலைகளில், பிசாசி விரிக்கக்கூடிய தந்திரமான காரியங்கள் இன்னைக்கு என்ன செய்கிறோம், நம்ம சிக்குண்டு போகிறோம். ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நில்லுங்க, பிசாசின் காரியங்கள் நீங்கள் விழுந்து விடாதீங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஒரு ஜெபத்தை ஏறெடுங்க என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதே அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார்,
46வது வசனம், சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், சோதனைக்கு உட்படாதபடிக்கும் ஜெபம் பண்ணுங்க. விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய காரியத்தை கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அநேகருடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? தூங்கிக் கொண்டே ஜெபிக்கக்கூடிய ஜெபமாக இருக்கிறதா, இல்லை பிசாசின் தந்திரங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு ஜெபமாக மாத்திரம் நம்ம ஜெபிக்கிறோமா என்று சொல்லி ஆவியானவர் நம்மகிட்ட பார்க்கிறார். இன்னைக்கு நம்மகிட்ட எப்படி ஜெபம் வேணும், நம்மகிட்ட எப்படி ஜெபிக்கணும், ஆவியானவர் நம்மகிட்ட கேட்குறா. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரம் எனக்காக நீங்கள் ஜெபிக்கக்கூடாதா என்று சொல்லி சீஷர்களை பார்த்து கேட்ட அந்த கண்கள், அந்த வாய், அந்த நம்மளை பார்த்து இன்றைக்கு கேட்கிறது, நீ எனக்காக 1 மணி நேரம் ஜெபிக்க மாட்டாயா, விழித்திருந்து ஜெபிக்க மாட்டாயா என்று சொல்லி ஆவியானவர் இந்த நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். எனக்காக நீ ஜெபிக்க மாட்டாயா, 1 மணி நேரம் விழித்திருந்து உன்னால் ஜெபிக்க முடியாதா என்று சொல்லி ஆவியானவர் சீஷர்களை அன்று பார்த்து கேட்ட தேவன் இன்றைக்கு நம்மளோடு பேசுகிறார். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபிங்க என்று சொல்லி ஆவியானவர் நம்மளை பார்த்து கேட்கிறார். இன்று முதல் நீங்கள் அர்ப்பணிப்பீர்களாக? இன்று முதல் அர்ப்பணிப்பீர்களா? நானும் எனக்கு 1 மணி நேரம் இன்று முதல் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனை, விழித்திருந்து ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஜெபிப்பீர்களா? ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். ஆவியானவர் ஒவ்வொருவர்கிட்ட இன்னைக்கு இந்த கேள்வியை கேட்கிறார். ஏசப்பா, ஆம் தகப்பனே, இன்றைக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி பாருங்க, அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 3வது ஒரு காரியம், அதே லூக்கா 22வது அதிகாரம் 41ஆம் வசனத்தை பார்த்தோம் என்றால், அவர்களை விட்டு கல்லெறிய தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சீஷர்கள்ட்ட விட்டு கொஞ்சம் தள்ளி போய் என்ன செய்கிறார்? ஜெபிக்க போகிறார். அதாவது கல்லெறிய தூரத்தில் தான் அவர் போய் இன்று முழங்கால் படியிடுகிறார், தன்னை தாழ்த்துகிறார். நம்மை தாழ்மையின் ஜெபத்தை ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து நீங்களும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி அப்பா சீஷர்களுக்கு அன்றைக்கி கற்றுக் கொடுக்குறார். இன்றைக்கும் ஆவியான நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது ஒரு தாழ்மை நிறைந்த ஜெபம். நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? பெருமைகளுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கோமா, இல்லை தாழ்மையின் ஜெபத்தை ஏறெடுக்கிறோமா? இன்றைக்கு நாமே சிந்தித்து பார்ப்போம். ஆவியானவர் கேட்கிறார், தாழ்மை நிறைந்த ஜெபம் வேணும். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபத்தை ஆவியானவர் இன்றைக்கி நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அன்றைக்கி கெத்செமனே தோட்டத்தில் அந்த ஒலிவ மலையில் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு என்ன செய்தார்? தேவனை நோக்கி, தன்னுடைய பிதாவை நோக்கி ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு ஆவியானவர்கிட்ட நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்குது? அந்த ஜெபம் என்ற வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஜெபம் ஆவியானவருக்கும் நமக்கும் உள்ள உறவை அதிகப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். இல்லை, அப்படி இருக்கிறதா? இல்லை என்று சொல்லி நம்ம பார்ப்போமானால் நிச்சயமாகவே நம்மளுடைய ஜெபம் எங்கேயோ ஒரு காரியத்தில் என்ன செய்கிறது? இடறுகிறதாக இருக்கிறது. பிசாசின் தந்திரங்களுக்கு ஒரு வேளை நம்ம இடம் கொடுத்துறவர்களாக அந்த இடத்துல கூட நம்ம மாறி விடுகிறோம். ஆவியான நம்ம கற்றுக் கொடுக்கிறார் தாழ்மையின் ஜெபத்தை, தன்னை தாழ்த்தி ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை. லூக்காவில் 18ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோமானால், அன்றைக்கி ஒரு ஆயக்காரனும் பரிசேயனும் ஜெபிக்கிற போகிறாங்க. ஆனாலும் அந்த ஆயக்காரன் தன்னை தாழ்த்தி ஜெபித்தான், அவனே ரட்சிக்கப்பட்டவனாக கடந்து சென்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு முழங்கால் படியிட்டு தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோமா, இல்லை நம்ம எப்படி ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்கும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆவியானவர் நமக்கு முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் போது முழங்கால் படியிட்டு மாத்திரம் தான் ஜெபிக்கணும் என்று சொல்லி முழங்கால் யுத்தத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்கிறார். நம்ம எப்படிப்பட்ட ஜெபிக்கிறோம், நம்ம எப்படி ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். ஆவியானவர் அந்த நாளில் நம்மளோடு பேசுகிறார், நம்மளோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீங்க? 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்களா? முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறீங்களா? முழங்கால் யுத்தம் என்னுடைய பரலோகத்தை அசைக்குமே. நீங்கள் எந்த அளவுக்கு என்ன அசைக்கிறீங்க, பரலோகத்தை எந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க, அசைத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆவியானவர் நம்மளை பார்த்து இன்னைக்கு கேட்கிறாங்க. முழங்கால் படியிட்டு நம்ம ஜெபிக்கிறவர்களாக, தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறவர்களாக நம்ம மாறும்படியாக ஆவியானவர் இந்த வேலையில் நம்மை அழைக்கிறார். இந்த வேலையிலும் நம்மளை தாழ்த்தி ஜெபிக்கிறவர்களாக நம்ம மாறுவோம். அடுத்தபடியாக ஆவியானவர் ஜெபிக்கிறார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அந்த அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு ஜெபத்தை ஆவியானவர் செய்கிறார். இன்றைக்கு நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும் உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி, அதாவது இந்த உபத்திரம், இந்த வேதனை, இந்த வேலை என்னை விட்டு நீங்கும்படி இங்கே செய்யுங்க, ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்கிறார்.
எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? நான் எல்லாவற்றையும் ஆவியானவரை நம்ம கேட்குறோம். இயேசு கிறிஸ்துவை அது வேணும் இது வேணும்னு சொல்லி நிறைய காரியங்களை ஆவியானவர்கிட்ட அடுக்கிக்கிட்டே போகிறோம். ஆனால் தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமா? தேவ சித்தத்துக்கு ஏற்ப நம்ம ஜெபிக்கிறோமா? ஆவியானவர் நம்மளை பார்த்து கேட்கிறார். நீங்கள் ஜெபிக்க ஜெபம் என்னுடைய சித்தத்தின்படியாக இருக்கணும். என் தேவ சித்தத்தின்படியாக நீங்கள் ஜெபிக்கணும். உலக பிரகாரமான எத்தனையோ காரியங்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள் மிகவும் சொற்பமே. இன்றைக்கு ஆவியானவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம், தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறவராக நம்மளை மாறணும். அன்றைக்கு ஆவியானவர் அப்படி தான் ஒப்பு கொடுத்தார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும் அப்பா, ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. பிதாவால் எல்லாம் கூடும். அன்று ஜெபித்த ஜெபத்துக்கு ஒரு மாற்றத்தை உடனடியாகவே கொடுத்திருக்க முடியும். ஆனாலும் தேவன் சொன்னார், நீ இந்த சித்தத்தின்படியே ஆக கடவுது என்ற சொன்ன ஒரே வார்த்தையினால அவருடைய சித்தம் பூமிக்கு வந்து இந்த காரியம் தான் நிறைவேறணும் என்று சொல்லி பிதா அந்த குமாரனை அனுப்பின காரியம் அந்த நிறைவேறினது. அதே போலதான் இன்றைக்கு நம்மளை தேவன் பூமியில் வைத்திருக்கக்கூடிய அந்த காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கோமானால் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நம்மளுடைய சுய வெறுப்பு, நம்மகிட்ட சுயத்தை வெறுத்து வெளியில் வரணும். ஆவியானவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஜெபம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறவர்களாக மாறணும். ஏசப்பா, நான் என்னுடைய சிலுவையை எடுத்துக்கிட்டு வாரேன் ஏசப்பா, என் சிலுவையை எடுத்துக்கிட்டு உங்கள் பின்ன நான் வாரேன் ஏசப்பா. எத்தனை துன்பங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பாடுகள் இருந்தாலும் அத்தனையும் சகித்து கொண்டு தகப்பனே நான் உங்கள் பின்னாடி வருகிறேன் அப்பா, உங்கள் சித்தத்தின்படி செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா என்று சொல்லி இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நம்ம ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்க முடியும்? இயேசு கிறிஸ்து இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லா ஜெபங்களையும் ஏறெடுக்கிறோம். ஆயிரம் இறுதியாக ஆவியானவர் அந்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், தேவ சித்தத்தின்படியே ஆக கடவுது. இன்றைக்கு நீங்களும் எல்லா ஜெபங்களும் செய்து முடித்துவிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஏசப்பா உங்கள் சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லிவிட்டு அந்த ஜெபத்தை முடிக்க தேவன் அதை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஆவியானவர் இந்த 4 காரியங்களை நமக்கு கெத்சமனே தோட்டத்தில், அதாவது இந்த ஒலிவ மலையில் ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு முதலாவது காரியம் நம்மளை ஒப்பு கொடுக்க, நம்மளை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு காரியத்தை ஆவியானவர் மட்டும் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது ஒரு காரியம், விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக நம்மளை எதிர்பார்க்கிறார் ஆவியானவர். மூன்றாவது ஒரு காரியம், தன்னை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியத்தை ஆவியானவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நான்காவது ஒரு காரியம் பார்த்தோம், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாக நம்ம மாறணும் என்று சொல்லி ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். இந்த 4 காரியத்தை இயேசு கிறிஸ்து செய்த உடனே அதில் பார்க்கிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில், அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் செய்யும் போது ஆவியானவரை பலப்படுத்த பிதா ஒரு தூதனை அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் நாமளும் அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட ஜெபங்களை ஏறெடுக்கும் போது பிசாசானவன் நிறைய பலவீனங்களை நம்மகிட்ட என்ன செய்கிறான், கொண்டு வந்து அனுமதிக்கிறான். ஆவியானவர் அதையெல்லாம் மேற்கொள்றதுக்கு நம்ம இதெல்லாம் செய்து இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுத்த அந்த காரியத்தெல்லாம் செய்து நம்ம ஜெபிக்கும் போது ஆவியானவரே நம்மளை பலப்படுத்துவார். கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். என் மகள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறாளே, தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறாளே, ஐயோ அவளை அர்ப்பணித்து ஜெபிக்கிறாளே, என்னுடைய சித்தத்துக்கு ஏற்பல அவள் சேபிக்கிறார் என்று சொல்லி தேவன் நம்மை பலப்படுத்துவார். ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறத நாம் உணர முடியும். நம்முடைய சரீரத்தில், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உணர முடியும். அதைத்தான் ஆவியானவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் நம்ம இந்த மாதிரியான ஜெபங்களை ஏறெடுக்கும் போது, இந்த மாதிரியான காரியங்களெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக நம்ம செய்யும் போது ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நம்ம தேவ பலம் நம்மளை நிரப்பும்படியாக தேவன் இயேசப்பா வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த பாடங்கள் அன்னைக்கு பார்த்தோம். இந்த 4 காரியங்களை செய்யும்போது தேவன் நம்மை பலப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல நம்ம ஒரு சம்பவம் லூக்கா 22ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில், அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கிறது. ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை ஆவியானவர் செய்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் வேணும், நமக்கு ஒரு ஆவியானவர் ஒரு சொஸ்தப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் நடக்கணும் என்று சொன்னோம்னா
இந்த 4 காரியங்களையும் நம்ம வாழ்க்கையில் நம்ம கடைபிடித்தோமானால், ஆவியானவர் நம்ம முன்வைத்து போன இந்த காரியங்களை நாம் கடைபிடிப்போம். ஆனால் ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துகிறது மாத்திரமல்ல, நம்மளை ஒரு அற்புதம் செய்கிறவராக மாற்றுகிறார். நம்மளுக்கு ஒரு அற்புதம் செய்கிறவராக கர்த்தர் மாற்றுகிறார். ஆவியானவரே இறங்கி வந்து நமக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். எப்பேற்பட்ட ஒரு பலவீனங்கள், பாடுகள், அப்பா கண்ணீரின் உபத்திரங்கள் மத்தியில் நம்ம இருந்தாலும் ஆவியானவர் சொல்லுகிறார், நீ இந்தந்த காரியங்கள்லாம் செய்யும்போது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீ ஏறெடுக்கும் போது நான் உனக்கு இறங்கி வந்து பலப்படுத்துகிறது மாத்திரமல்ல, நீ என்னென்ன காரியத்தை குறித்து அங்கலாய்ப்பாய் இருக்கிறாயா, அந்த காரியங்கள் நான் உனக்கு ஒரு அற்புதம் செய்கிறேன் என்று சொல்லி ஆவியானவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார். இன்னைக்கு அநேக காரியங்கள் அற்புதம் நடக்கவில்லை என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்களா? கலங்கி போய் கொண்டிருக்கீங்களா? ஆவியானவர் சொல்லுகிறார், இந்தந்த காரியங்கள் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏறெடுக்கும் போது நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு இந்த காரியத்தில் நிச்சயமாக அற்புதம் நடக்கும் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாமும் அதன்படி வாழ நம்மளை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். ஏசப்பா, இந்த வேளையிலும் தகப்பனே, ஆவியானவர் ராஜா எங்களோடு பேசினீங்க தகப்பனே. அப்பா சோத்தரிக்கிறோம் ராஜா. என் தேவன் அப்பா, ஒலிவ மலையில் சீஷர்களுக்கு அன்றைக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை ஆவியானவர் இன்றைக்கு எங்களோடு பேசினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆம் தகப்பனே, ஏசப்பா, அன்னைக்கு சீஷர்களுக்கு அநேக காரியங்களை ஆவியானவர் கற்றுக் கொடுத்தீங்கப்பா. அப்பா ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. எங்களை முதலாவது நாங்கள் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக எங்களை மாற்றுகிற அப்போ ஒரு வாழ்க்கை வாழ எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இரண்டாவது நாங்கள் பார்த்தோம், சோதனைக்குட்படாத படிக்க ஒரு ஜெபம், விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபத்தை ஆவியானவர் எங்களுக்கு எதிர்பார்க்குறீங்க. நாங்களும் அதை செய்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. மூன்றாவது ஒரு ஜெபம், முழங்கால் படியிட்டு தன்னை தாழ்த்தி ஏறெடுக்கக்கூடிய ஜெபம். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையின் ஜெபத்தை ஏறெடுக்க ஆவியானவரே ஏசப்பா எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, உங்கள் சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. உலக பிரகாரமான எந்த காரியத்துக்கும் அல்லப்பா, உலகத்துக்குண்டான எந்த ஒரு இச்சைகளும் விழுந்து விடாதபடிக்கு தகப்பனே அப்பா, உங்கள் சித்தத்தின்படியே நாங்கள் வாழ்ந்து விட்டு அப்பா வர உதவி செய்வீராக தகப்பனே. இப்படியெல்லாம் அந்த மாதிரியான காரியத்தை செய்யும்போது தேவன் எங்களை பலப்படுத்துவார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக. தேவன் எங்களை பலப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு அற்புதம் அந்த இடத்துல நடந்தது. ஆவியானவர் எங்களுக்கும் அப்பா, எங்கள் வாழ்நாள் எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நாங்கள் செய்யும்போது எங்கள் வாழ்க்கையிலும் ஆவியானவர் ஒரு அற்புதத்தை செய்ய ஒரு வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பீராக. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உங்கள் கூடவே இருப்பேன்னு சொன்ன தேவன் எங்கள் கூடவே இருந்து எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.